சென்று கொண்டிருக்கும் போது இவ்வாறான ஒரு காணொலியை பதிவு செய்ய வேண்டிய எண்ணக்கரு தோன்றியது. காரணம் என்னவென்றால், அதாவது இவ்வாறான செயற்திட்டங்களால் பொதுமக்களே நன்மை அடைகின்றனர். இவ்வாறு பொதுச் சந்தைகளிலே அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் இன்று பார்க்கின்ற போது, இன்று களுவாஞ்சிக்குடியிலே உள்ள இந்த நிறுவனத்தினால் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனால் மக்களே நன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இதே என்ன ஆஃபரா உள்ள? இது ஆஃபரா? என்ன மாதிரி விளங்குதா? எல்லா மரம் கிடைக்கும். ஒரு உதாரணமாக வெளியில தக்காளி 1000, தக்காளி 1 கிலோ 740 ரூபா போகுது. வேற எல்லாம் அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதுல? விலைக்கு ஒரு 300 ரூபா காணப்படுது. என்ன இப்போ இது இன்றைக்கு காலையில் எத்தனை மணிக்கு திறந்தீங்க? 7 மணி மட்டும் இருக்கும். இது இரவு 7 மணி மட்டும் இருக்கும். இதாவது அதாவது ஒவ்வொரு மரக்கறி வகைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸையும் விட விலை குறைவு. அப்போ பொதுவாக இப்போ ஒரு உதாரணமாக 2-3 சொல்லுங்க. அப்போ நீங்கள் வேற என்ன மார்க்கெட்ல 200 ரூபா போறது, நீங்க 130 ரூபாய்க்கு விற்கிங்க வெங்காயம். என்ன உருளைக்கிழங்கு 290. உங்கள்கிட்ட 200 எவ்வளோ உருளைக்கிழங்கு? இப்படி இருந்தாலும் ஒரு விலைக்களி ஒரு 300 ரூபாய் இருக்கு. என்ன என்னட்டு சொல்றாங்க? வாங்கிட்டு போறாங்க. என்ன இது வந்து களுவாஞ்சிக்குடி காகிள்ஸ் எக்ஸ்பிரஸ். அதற்கு முன்னால் பிரதான வீதியிலே, களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியிலே தான் இந்த இது விடப்படி. இதை என்னென்று பேர் வச்சிருக்கிறீங்க? இதுக்கு இது என்னென்னு சொல்கிறவ? பொல சந்தை சந்தை என்று சொல்கிறீங்க. என்ன கரெக்ட் எவ்வளோ ஒரு கிலோ? கரெக்ட் வந்து வெளியில் அப்போ 500 ரூபா வித்தியாசம். கரெக்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பொருள் சொல்லுங்க. அங்கும் இங்கும் 5 பொருள். தக்காளி, கேரட், வெங்காயம் வந்து எல்லாத்துக்குமே அதே வெங்காயம் தானே கூட தேவைப்படுது. அது வந்து 200 ரூபா. உங்கள்கிட்ட 70 ரூபா டிஃப்ரெண்ட் லாபம் தானே. பப்பாசி கிலோ 120, வாட்டர்மெலன் 120 ரூபா கிலோ. பப்பாசி 1 கிலோ 120. வெளியில் எவ்வளவு? 150 கொடுக்காங்க. அப்போ எல்லாமே குறைவு தான். பின்ன இரவுக்கு 7 மணி மட்டும் இருப்பீங்க? 7 மணி வரைக்கும் இருக்கும். கஸ்டமர் வந்து எடுக்கலாம். இவ்வளவு சாமான் லாபம் தானே. 10 ரூபா சேவ் பண்றது நம்ம இல்லானே இருக்கு. கஷ்டப்பட்டு உருவாடினா அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கும். முக்கியம் தானே உருவாயா இருந்தாலும் எடுக்கலாம் தானே. எடுக்கலாம். என்ன அப்போ இந்த இது எப்போ செய்கிறீங்க? இது போன மந்த் செஞ்சாங்க, இந்த மந்த் செஞ்சிருக்கேன். இடைக்கடை செய்கிறீங்க? மரக்கறி மட்டும் தான் செய்கிறீங்க? இல்லை, ஃப்ரூட்ஸும் செய்கிறோம். உள்ளுக்கு இருக்கு. இங்கே இல்லை சாமான் வந்து
உள்ள போய் எடுக்கலாம் நீங்க. இப்ப இங்க வந்து கொய்யாக்கெல்லாம் நாங்க இங்க வைக்கல, ஏன்டா வெயில் தானே. உள்ள வந்து ஃப்ரெஷ்ஷா எடுக்கலாம் நீங்க. ஆனா குறைய அதுவும் இதே அளவுக்கு தான் போகும். எல்லாமே இதே அளவுக்கு தான். இங்க இல்லாத திங்ஸ் வந்து அங்க இருக்கு உள்ள. இஞ்சி கிழங்கு எவ்வளவு? எவ்வளோ? 3170. வெளியில என்ன விலை குறைவா? எப்படி சொல்றீங்க? நல்ல இதாரிக்கு நல்லா விலை குறைவா? எவ்வளவு மட்டும் குறைவா இருக்கு? 330 ரூபா. எவ்வளவு? 330 ரூபா. என்ன லீச் மார்க்கெட்டில் எவ்வளவு? 350 ரூபாய்க்கா. விலை கூட என்ன எப்படி விலை குறைவா? எவ்வளோ மட்டும் குறைவா விற்காங்க? விலை குறைவு அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்ன? என்ன எல்லாரும் வாழைப்பழத்தை தான் நீட்டுறாங்க, ஏன் அது என்ன ஆகக்குறையா? 1 கிலோ வாழைப்பழம் 1 கிலோ வாழைப்பழம் 70 ரூபா. என்ன சாதி வாழைப்பழம்? என்ன இங்கே 70 ரூபா. இப்போ வாழைப்பழம் 1 கிலோ 70 ரூபா. அப்போ இங்கே நல்ல மலிவு. அதான் எல்லாரும் தூக்கி தூக்கி வாழைப்பழத்தை நின்று. பிள்ளை நீங்கள் என்ன வாங்க வந்துருக்கீங்க? வாழைப்பழம் குறைவா இருக்கா? நீங்களும் வாழைப்பழமா வாங்க வந்துறீங்க? வாழைப்பழமா வாங்குறீங்க? எல்லாரும் வாழைப்பழம் தான் எடுக்காங்க. குறைவா இருக்கு. 140 ரூபா விற்கிது. 70 மலிவு தானே. 140 ரூபா விற்கிது வேற இடங்கள்ல. 70 மலிவு. அரைவாசி குறைய. அரைவாசி குறைவா இருக்கு. என்ன எல்லாம் அப்படி தானே இருக்கு? எல்லாம் குறைவா தான் இருக்கு மற்ற இடங்களை விட. எல்லாம் குறைவா இருக்கு. என்ன ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் வெயில் போக காஞ்சி போயிருமா? இல்லை அவ்வளோ காயாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. என்ன அது ஒவ்வொரு நாள் செய்வாங்கண்ணா? இல்லை ஒவ்வொரு நாள் செய்வாங்கன்னா ஜனங்களுக்கு நல்ல. ஒவ்வொரு நாள் தொடர்ந்து இதை செய்வாங்கன்னா ஜனங்களுக்கு நல்ல. ஜனங்களுக்கு இதில் கொஞ்சம் பிரயோசனப்படும். மணிக்கு பேக்கில் போய் முல்லை என்னென்ன வாங்கிருக்கீங்க? எவ்வளவு? 1300 ரூபாய் சாமான் வாங்கிருக்கீங்க. இவ்வளவு இப்போ வெளியில் வாங்குறேன்டா எவ்வளோ வரும்? எவ்வளோ மட்டும் வரும்? 2000 ரூபாயோட சாமான நீங்கள் 1300 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இப்போ 700 ரூபா குறைவா இருக்கு. என்ன 1250. அப்போ 750 ரூபா லாபமா? இப்போ நல்ல தானே. 600 ரூபாயில் 10 ரூபா லாபம் தானே. அவ அன்னாசி பழம் தான் கையில் வாங்கி வச்சிருக்கிறா. எவ்வளோ அன்னாசி? கிலோ 250 ரூபா. 1 கிலோ அன்னாசி 250 ரூபா. வெளியில் 400 ரூபா. இன்னும் 1 கிலோ அன்னாசி 400 ரூபா. இங்கே 250 ரூபா லாபம். இப்போ லாபம் தானே. எங்கேருந்து வாங்குறீங்க? வாங்குறீங்க கோட்டைக்கல்லாறுலேருந்து இங்கே வந்து வாங்குறீங்க? பூக்களை வந்து வாங்குறீங்க.
போடுது இல்லை இங்கே போடுது இல்லை இதே போடுங்க இந்த கரண்டி இங்கே பாருங்க இங்கே போடுது இல்லை இங்கே போட்டு 2 கிலோ வாங்கணும். அது பிரைஸ் கூட்டி எடுங்க தச்சியா அதிலே பிரைஸ் போட்டி